போனேன். இங்கே முனியப்பன் கோயில்கிட்ட இருந்து வீட்டை எடுத்துக்கிட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து தான் போனாங்க. உள்ள கூட்டத்துக்குள்ளே எப்படி போனான்னு தெரியலைங்க. எப்படி கூட்டத்தில் பக்கத்துல போயிட்டானா என்னென்ன கூட்டத்துக்குள்ளே போகவே மாட்டான். எல்லாம் ஒன்றா தான் போனாங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் சேர்ந்து. கூட்டம் அதிகமாகணும் எல்லாம் கையை விட்டுட்டாங்க போல இருக்கு. இவன் எப்படி உள்ளே போய் சிக்கனான்னு தெரியலைங்க. 8 மணிக்கு நாங்கள் ஆம்புலன்ஸ் நிறையா வரவும் நான் பையனுக்கு ஃபோன் பண்ணலாம். கூட்டம் ரொம்ப நெரிசலாக இருக்குது, என்னாச்சுன்னு தெரியல. நிறைய ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அப்போ ஃபோன் போகலை. யார் ஃபோன்லேருந்தே அவனுக்கு ஃபோன் போகல. அப்புறம் இந்த பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டேன்ட்டீங்கன்னா யாருக்குமே ஃபோன் போகலை கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் மறுபடியும் பசங்களாம் கூப்பிட்டு, அம்மா ஒரு ரவி என்னென்னா காணோம், நாங்களாம் வந்துட்டு ரவி என்ன மட்டும் காணோம் தேடி பார்க்குறோம்மா. ஃபோன் போகலன்னதுக்கு அப்புறம் பார்த்தா ஃபோன் மறுபடியும் போச்சு. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு யாரோ ஃபோன் கீழே கிடக்குது எடுத்து பசங்கிட்ட கொடுத்தாங்க. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சு, அம்மா ரவி என்னென்ன காணோம், நாங்கள் ஆஸ்பத்திரியில் தொலாவிட்டு இருக்கோம். நாங்கள் அவரும் 8:30 மணிங்கிறப்ப ரவி என்ன நம்மளை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜிஹெச்சில் தான் கூப்பிட்டாங்க. அங்கே போன பாடம் எல்லாம் அங்கே கிடந்தாங்க. என் பையன்